ஹலோ காய்ஸ், சரங்கே நான் தான் உங்கள் லவ்லி எல்லாரும் இருக்கேன். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். டுடே வந்துட்டு நம்ம ஜேகேயோட ஃபிஃப்த் பார்க்க போகிறோம். போலீஸ் பார்ட் 16. போன பாட்டுக்கு நல்லாவே வரவேற்பு கிடச்சிச்சு. அதாவது வியூ நல்லா போயிருந்துச்சு. என்ன கேட்டால் 100 வியூங்கிறது எனக்கு அதிகம் தான். ஸோ நல்லாவே போயிருந்துச்சு. உங்கள் சப்போர்ட்டை மேலும் மேலும் எனக்கு கொடுங்க. ஓகே நான் இப்போ ரொம்ப பேசல. நம்ம இப்போ அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, அந்த ரவுடியை வந்துட்டு பிடிச்சிருப்பாங்க. வியோட ஸ்டோரி என்னன்னு தெரியலை. ஒரு பொண்ணு வேறு, அவர் லவ் பண்ண அந்த பொண்ணு வேறு காணாமல் போயிருக்கும். எப்படி காணாமல் போனான்னு தெரியலை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிடைக்கவும் இல்லை. என்ன ஆச்சுன்னு எதுவுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சஸ்பெக்ஷனாக எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அது வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி மர்மமான முறையிலே இருந்திருக்கும். ஸோ அந்த இதை வந்துட்டு கிளியர் பண்ணுறதுக்காக அந்த ரவுடியையும் பிடிச்சிருப்பாங்க. அதாவது அந்த பொண்ணை கடத்திட்டு போன அந்த வண்டியோடைய நம்பரை வச்சு அந்த ரவுடியை கண்டுபிடிச்சிருப்பாங்க நம்ம ஜேகேவும் டயாவும். ஸோ அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி விசாரிக்கும்போது அவனும் சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அதிலேருந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ நம்ம அதோட கண்டினியூ பண்ணிக்கலாம். போன பார்ட், அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்ஸ்லாம் போய் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துட்டு பாருங்கள், எனக்கு அது புரியாது. ஓகே இப்போ நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாமா? இப்போ பார்த்தா அப்படி தான் அந்த டிரைவருங்க அந்த ரவுடி இருக்கான் இல்லையா? ஸோ அவன் வந்துட்டு இப்போது எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன காரணம், எதுக்காக அந்த பொண்ணை கடத்துனாங்க அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போது ஜேகேயும் டயாங்கும் வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் மாதிரிட்டு வச்சு ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அதானே எவிடன்ஸ். ஸோ அதனால் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ வந்துட்டு இப்போது அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், சார் அந்த பொண்ணை கடத்த சொன்னாங்க சார், அதனால தான் சார் கடத்தணும். கடத்த சொன்னாங்களா? யாடா சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மண்டையில் அடிக்காரு. அவன் சார் சொன்னது பெரிய இடம் சார், சொல்ல முடியாது சார். எவன்டா, யாடா சொன்னது சார்? சொல்ல முடியாது சார், சொன்னால் என்னை கொண்டுருவாங்க சார். சொல்லலைன்னா இப்போ நாங்கள் கொண்டுருவோம். சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதி, அப்புறம் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர், அப்புறம் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேரோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு கொடுக்குறான். அப்படியே வந்துட்டு டயாங் வந்துட்டு எல்லாரோட நேம்ஸ் இப்படி எழுதிட்டு இருந்திருப்பார். அவர் வந்துட்டு யோசிக்கிறார், என்ன இத்தனை பேரை சொல்கிறேன், இத்தனை பேர் எதுக்காக அப்படின்னு வந்துட்டு ஒன்றுமே புரியலை. அந்த மாதிரி அவர் அப்படியே பார்த்துட்ருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 16-17 பேரோட நேம் சொல்லியிருப்பான். அப்படியே வந்துட்டு டைம் பார்க்காரு, என்னடா இத்தனை பேரோட பேர் சொல்கிற சார்? இவங்க எல்லோரும் தான் சார் தூக்க சொன்னாங்க. என்னது? ஆமாம் சார், அந்த பொண்ணு அவங்க அந்த பொண்ணை என்னடா பண்ணாங்க சார்? அந்த பொண்ணு சொல்லுடா, என்னடா பண்ணாங்க சார்? எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். சொன்னாங்க போய் தூக்கணும், கொடுத்துட்டு வந்துட்டோம் சார். ஆனால் இவ்வளோ பெரிய ஆட்களோட லிங்க் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது சார். தெரிஞ்சிருந்தா அதை பண்ணியிருக்கவே மாட்டேன் சார். சத்தியமாக சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். என்னடா மறுபடியும் அதே சொல்லிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செம்ம கண்டாயிட்டு அப்படியே லட்டி எடுத்து அப்படியே செம்மையாக வந்துட்டு அவன் காலிலேயே அடிக்கிறாரு. அவன் சார் விட்டுருங்க சார் சத்தியமாக எனக்கு தெரியாது சார். நான் கொண்டு போய் விட்டோம் சார், அவ்வளோதான் சார் தெரியும், அது மட்டும் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு கதறவும், அங்கே அவர் கூட அந்த ரவுடி கூடயே உள்ள ஒரு ரவுடி இருப்பான் இல்லையா, அவர் கூட இருக்கிற கூலியால் இருப்பான் இல்லையா, ஸோ அவன் வந்துட்டு சார் எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லவும் அப்படியே வந்துட்டு டயாங்கும் ஜேகேவும் அப்படியே பார்க்காங்க. ஜேகே போயிட்டு அந்த செல், அதாவது பக்கத்தில் ஒரு செல் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு அந்த ஆளை கூப்பிட்டு வந்து அவனையும் ஒரு சாலை உட்கார வைக்காங்க. உனக்கு என்னடா தெரியும், சொல்லு, என்ன தெரியும் சார்? அந்த பொண்ணு அவங்க அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போது அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்கை பார்க்கலாம். இப்போ அப்படியே தான் அந்த பொண்ணு வந்துட்டு அவள் பாட்டுக்கு அவளோட டியூஷன் மாதிரி, அதாவது அவளுக்கு காலேஜ்னாலும் அவளோட குரூப் வந்துட்டு கொஞ்சம் மேக்ஸ் சம்மந்தப்பட்டதுனால அவளுக்கு மேக்ஸுக்கு வந்துட்டு கொஞ்சம்
கொஞ்சம் வந்துட்டு திணறல்னால அதனால அவள் வந்துட்டு டியூஷன் மாதிரி போயிட்டு இருந்திருப்பாள். ஸோ அந்த டியூஷன் முடிஞ்சு பகல் நேரம் தான் அது கிட்டத்தட்ட. ஸோ வந்துட்டு ஒரு ஈவினிங் 6 o'clock அந்த மாதிரி டைமிங்குள்ளே தான் இருக்கும். ஒரு 5 to 6 o'clock தான் இருக்கும். ஸோ அதனால் அவள் அப்படி நல்லா அவள் ஜாலியாக தான் வந்துட்டு இருந்திருப்பாள். பார்த்தா இவங்க அப்படி தான் ஒரு ஆள் சொல்லி, அதாவது ஒரு பெரிய அரசியல்வாதின்னு சொன்னாங்கல்ல. ஸோ அந்த அரசியல்வாதி சொல்லி தான் வந்துட்டு தூக்கியிருப்பாங்க. அந்த பொண்ணை அப்படியே தூக்கி உள்ளே போடுறாங்க. அப்படியே வந்துட்டு அவளுக்கு மயக்கம் வந்து அப்படியே கொடுத்துட்டு இப்போ அந்த பொண்ணு அப்படியே மயங்கிடுச்சு. ஸோ வந்து இப்போ அப்படி தான் அந்த ஆள் சொன்ன இடத்துக்கு வந்துட்டு இந்த பொண்ணை வந்துட்டு கொண்டு போய் விடுறாங்க. அது வந்து ஒரு பெரிய பங்களா மாதிரி இருக்குது, அதுவும் காட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ வந்துட்டு அந்த பங்களாவுக்கு தான் போயிட்டு விடுறாங்க. அந்த பொண்ணை அப்படியே தூக்கிட்டு அந்த பங்களா, அதாவது அந்த நடுவுதிலே தான் ஹால் மாதிரி இருக்குது. ஸோ அங்கேயே தான் அந்த பொண்ணை வந்துட்டு கொண்டு வந்து அதாவது போட்டு சொல்கிறாங்க அந்த பொண்ணை கடத்திட்டு வர சார் அப்படின்னு சொல்லவும், இவன் வந்து அந்த அரசியல்வாதி அப்படி பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நக்கலாக ஒரு மாதிரி சிரிப்பு வேறு சிரிக்கிறான். அப்படியே வந்துட்டு அந்த பொண்ணு அப்படியே மயக்கத்திலே தான் இருக்குது. ஸோ வந்துட்டு அவன் அப்படியே பார்த்துட்டு, சார் அந்த பொண்ணை கொண்டு வந்தாச்சுல, அமௌண்ட்டை கொஞ்சம் கூட்டி கொடுங்க சார், எப்படி சார் போதும், ரிஸ்கெல்லாம் எடுக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி வர வந்துட்டு ஒரு மாதிரி கேட்டுட்ருக்கான். என்ன பெரிய ரிஸ்க் எடுத்த, ஒரு மாதிரி இல்லை, நீ ஒழுங்காக கொடுக்குறத வாங்கிட்டு போ, இல்லைன்னு வச்சுக்கோ கேஸ் அப்படியே ஓம் பக்கம் திருப்பிடுவேன். இந்த பொண்ணு இதுக்கப்புறம் உயிரோட இருக்காது, புரியுதா? இந்த பொண்ணை நீ பார்க்கவே இல்லை, இந்த பொண்ணை நீ இங்கே கொண்டு வரவே இல்லை, புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. என்னடா இது இப்படி பேசுகிறானுங்க அப்படின்னு மட்டும். சரி எப்படினாலும் அரசியல்னா இப்படி தானே இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு கொடுக்குற காசை வாங்கிட்டு இப்போ போயிருப்பாங்க. பார்த்தா இந்த அதாவது எனக்கு தெரியும்னு சொல்லியிருந்தாலையா, ஸோ அந்த ரவுடி மட்டும் ஏறி இருக்க மாட்டான். அதுக்குள்ளேயும் இவங்க வந்துட்டு காரை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. பார்த்தா இவன் அப்படியே தான் இன்னும் எடுத்துகிட்டு போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சரி இப்போ என்ன பண்ணுறது, எப்படி போகிறதுனே தெரியாமல் அவன் வேறு அந்த நடுக்காட்டுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு தெரியாமல் அப்படியே முடிச்சுட்டு அந்த பங்களாக்கிட்டே தான் நிற்கிறான். ஸோ பார்த்தா உள்ளேருந்து ஒரு சத்தம், ஒரு பொண்ணு கத்துற சத்தம் கேட்குது. அவன் அப்படியே வந்துட்டு என்ன அந்த பொண்ணு கத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பக்கம் ஏதோ விண்டோ மாதிரி ஏதோ தெரியுது, கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. அது வழியாக அப்படி பார்க்குறான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணு இப்போ முழிச்சிருக்கும் போல். அந்த பொண்ணு அப்படியே பார்த்துட்டு, யார் நீங்கள், எங்கே என்ன கொண்டு வந்திருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க, என்னை விட்டுருங்க ப்ளீஸ், வீட்டுக்கு போகணும். இந்தா பாருங்கடா வீட்டுக்கு போகணுமா, ஏம்மா நீ வீட்டுக்கு போக எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல்வாதி வேறு ஒரு மாதிரி நக்கலை ஒரு மாதிரி வில்லத்தனமாலாம் சிரிச்சிட்டு இருக்கான். அவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல அந்த பொண்ணுக்கு. அப்படியே ஒரு மாதிரி பார்த்து அழுதுகிட்டே இருக்கு, பயங்கரமாக அழுகுது. என்னை விட்டுருங்க நான் அம்மாட்ட போகணும், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் அம்மாட்டையும் எங்கள் அப்பாட்டையும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறா. பட் வந்துட்டு அந்த அரசியல்வாதி அப்படியே அவளை விடலை, அப்படியே அவள் ஹேரை பிடிச்சி அப்படியே தரன்னு இழுத்துட்டு போகிறான். அவள் ஹேண்டை அப்படியே பிடிச்சி தட்டி விட்றான். தட்டிலாம் வந்து ட்ரை பண்ண, பட் முடியலை. அவள் ஹேண்டை பிடிச்சி அப்படியே கடிச்சிடுறா. அப்படியே வந்து திருப்பிட்டு கையை எடுத்துகிட்டு அவளை அப்படியே ஸ்லாப் பண்ணுறான். அப்படியே போயிட்டு கீழே விட, விட்டுருங்க ப்ளீஸ், என்ன பண்ணுறீங்க, எதுக்காக என்ன தூக்கிட்டு வந்தீங்க? ஏண்டி உங்கள் அப்பா என்ன நான் பெரிய பருப்பா, பெரிய பருப்பான்னு கேட்குறேன். ஆஃப்டர் ஆல் ஒரு அவன் ஒன்றுமே இல்லடி, ஒன்றுமே இல்லை. எப்படி பேசுகிறான் உங்கள் அப்பா, வெறும் தாசில்தார். ஆஃப்டர் ஆல் ஒரு தாசில்தாரை இருந்துக்கிட்டு என்ன பகிச்சுக்கிறானா அவனுக்கு புரியணும்ல. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை ஏற்று பேசுவான், என் மேலேயே கேஸ் கொடுப்பான். இவன் அப்படி கேஸ் கொடுத்தோடனே எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. ஒட்டு திமுறு அதெல்லாம் அடக்கணும்ல. உங்கள் அப்புறம் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கணும்ல, அதுக்கு தாண்டி உட தூக்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல்வாதி இப்போ அப்படியே தான் அந்த பொண்ணு அப்படியே ஹெட்டு அப்படியே ஹேர் இருக்கு இல்லையா, ஸோ அதை பிடிச்சி செம்ம டைட்டாக பிடிச்சி அப்படியே இழுத்துட்டே போகிறான் படி வழியாக. அந்த பொண்ணு அப்படியே கதறான், ஆனால் அவளுக்கு நடக்க முடியல. அவன் தரன்னு இழுக்க அப்படியே கீழே விழுந்துட்டா. அவன் அந்த படியில் அப்படியே கொஞ்சம் கூட மெஸ்ஸி காட்டாமல் அப்படியே தூக்கிட்டு அப்படியே இழுத்துக்கிட்டே போகிறான். அவள் அப்படியே அடித்து இந்த மாதிரி அந்த பொண்ணு காலெல்லாம் பிளட்டே வர ஆரம்பிச்சிட்டு
கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அப்படி இழுத்துட்டு போகிறான். இதெல்லாம் அந்த ரவுடி வந்து அப்படியே பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். அவனுக்கு என்ன பண்ணனே தெரியல. ஐயோ தெரியாமல் இந்த பொண்ணை கூட இங்கே மாட்டி விட்டுட்டோமோ, ஏதோ மிரட்ட போகிறான் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது அந்த ரவுடிக்கு. அவன் வந்துட்டு எங்கே கூட்டு போகிறான் அப்படின்னு தெரியாமல் மறுபடியும் அந்த ரூம் இருக்கும். அவன் எங்கே அந்த ரூம் கொண்டு போகிறானோ அந்த ரூம் வந்துட்டு அது மேலேயும் இந்த ரவுடி ஏறி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மனசு கேட்கல. என்ன பண்ண போகிறானுங்களோ தெரியல அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த இது ஏறி பார்க்குறான். அந்த ரூமுக்கு போய் பார்த்தா அங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க. மீன் 15 16 பேர்கிட்ட இருக்காங்க. அவன் அப்படியே பார்க்கான், இவ்வளோ பேர் இந்த ரூம்குள்ளே இருக்கானுங்க. அது இந்த பொண்ணை கொண்டு வந்து பார்த்தா அப்படியே அந்த பொண்ணை உள்ளே தள்ளிட்டு அவள் ட்ரெஸ் எல்லாம் அங்கங்கே அப்படியே ஒவ்வொருத்தராக கிழிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பார்க்குற? நான் மட்டும்தான் உங்கள் அப்பனால் பாதிக்கப்பட்டேன்னு நினச்சியா? இவங்க எல்லாருமே உங்கள் அப்பனால் பாதிக்கப்பட்டவங்க தான். அதனால் நாங்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டதுக்கான ராஜ்யத்தை தேடிக்கணும்ல ஒன்று. அதனால் நாங்கள் எடுத்துக்கிறோம். அப்போனா கணக்கு கரெக்ட் ஆயிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் ட்ரெஸ் எல்லாம் அப்படி கிழிக்கிறாங்க. அவள் வந்துட்டு ரொம்ப கதறா, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க தயவு செஞ்சு விட்டுருங்க. நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு அப்பா வயசு இருக்கும், ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுற அந்த பொண்ணு பயங்கரமாக அழுகுது. அந்த பொண்ணு செம்ம டேஸ் வருது, இழைக்குது அந்த பொண்ணுக்கு. ஆனால் அதெல்லாம் கண்டுக்க கூட இல்லை, கொஞ்சம் கூட மனசாட்சியும் இல்லை, கொஞ்சம் கூட பாவமே பார்க்காம அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லாகவே கிழிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு அப்படியே நியூடாக நிற்குது. அவளுக்கு கொஞ்சம் கூட இப்போ வாழணுங்கிற ஆசையே இல்லை, அந்தளவுக்கு வெறுத்துட்டா ஒரு மாதிரி. அப்படியே அவனுக்கு செத்துடலாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இது எல்லாத்தையுமே இந்த ரவுடி வெளியேருந்து பார்க்குறான். அவனுக்கே கண்ணில் அப்படியே கண்ணீர் வருது. அப்படியே ஒவ்வொருத்தராக அந்த பொண்ணை நாசமாக்க ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோ பேரும் அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி செய்கிறாங்க. அப்படியே சிரித்து குடிச்சு வெறிச்சு அந்த பொண்ணை அவ்வளோ சீரழிக்காங்க. கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு செத்தே போச்சு. அவங்க பண்ணதில் அவனுக்கு என்ன செய்யனே தெரியல. நம்ம இப்படி விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருக்குது அந்த ரவுடிக்கு. அவனுக்கு அவ்வளோ டியர்ஸ் வருது. தப்பு பண்ணிட்டோம், பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப டியர்ஸாக தான் வந்துட்டுருக்குது. அந்த இதை பார்த்ததும் அப்படி அவ்வளோதான், இதுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக நம்மளை எதுனா வந்துட்டு பண்ணிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டான். இறங்கி இப்போ போகலான்னு பார்த்தா அந்த பொண்ணை இப்போ அப்படியே தான் வெளியே கொஞ்சம் ஆட்கள்லாம் அவங்களோட பாடி கார்டு ஆட்களாக இருப்பாங்களே, ஸோ அவங்ககிட்ட அந்த பொண்ணோட பாடி அப்படியே கொடுத்து விட்றாங்க. பார்த்தா அந்த பொண்ணை ஒரு இடத்துல அப்படியே குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. யாருமே அந்த இடத்துக்கு வரக்கூட மாட்டாங்க. ஸோ அந்த பொண்ணு செத்ததும் தெரியாது, புதைச்சதும் தெரியாது. அந்த மாதிரி தடயமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. இதையும் அந்த ரவுடி பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். இதுக்கு மேலே நின்னா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அவனும் தலை தெறிக்க ஓடியே போயிருப்பான். அப்படி ஓடி தான் வந்து இந்த குரூப்போட மறுபடியும் சேர்ந்துருப்பான். ஸோ இப்போ அதைத்தான் அந்த ரவுடி சொல்லிகிட்ருக்கான். இங்கே டேங்க்கும் சரி, அங்கே ஜேகேக்கும் சரி, கண்ணு ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸு. என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டியர்ஸ் வந்துட்டுருக்கு. ஏன்னா டேங்க்கு ஒரு தங்கச்சியும் இருக்குது. இவங்க ட்வின் பிரதர்ஸ்னாலும் ஒரு தங்கச்சியும் இருக்குது. ஸோ அந்த தங்கச்சியை அந்த நிலமையில வச்சா எப்படி இருக்குங்கிற அளவுக்கு டேங்க்கு யோசிக்கவே முடியல. அந்த அளவுக்கு அந்த பொண்ணு என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு மட்டும் அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ தான் 2 பேருக்கும் புரிய வருது, ஏன் வந்துட்டு இதை பண்ணுறாரு அப்படிங்கிறது. இதுக்கு பழி வாங்குகிற விதமாக தான் அவங்களோட பொண்ணுங்கள் எல்லாத்தையுமே இவன் கொன்னுட்ருக்கான் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். இப்போ இடையில கூட ஒரு பிஸ்னஸ் மேனோட வீட்டில் 2 பொண்ணுங்க வந்துட்டு இறந்ததா வந்துட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ நான் அதை போன ஏதோ ஒரு எபிசோட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், தெரில. அந்த மாதிரி வந்துட்டு வந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த 2 பொண்ணுங்களோட அப்பாவுமே அந்த 15 16 பேரில் ஒருத்தன் தான். ஸோ அவன் பொண்ணை நினச்சிருந்தா இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான்ல. ஸோ அதனால அவனோட பொண்ணு 2 பொண்ணையுமே அவர் கொண்டிருப்பார். இதுக்காக தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் பழி வாங்கிட்டுருக்காரு. அவர் அந்த பொண்ணை ரொம்பவே உருகி உருகி லவ் பண்ணியிருப்பார். வாழ்ந்தா அவள் கூட தான் வாழணும், அவளோட நம்ம ஜாலியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும், அவளுக்குன்னா எனக்காக எங்களுக்குன்னு ஒரு குழந்த, நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழணும்னு நினச்சேன். அந்த மனசில் அவ்வளோ பெரிய வஞ்சகத்தை விதைச்சி விட்டுட்டாங்க. அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு வஞ்சகத்தை விதைச்சி பாவம் அப்பாவி பொண்ணுங்களையும் கொல்கிற அளவுக்கு தூண்டி விட்டுட்டாங்க. அவங்களால அவங்க குழந்தைங்க எல்லாருமே சாகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஸோ இதில் பாவப்பட்ட பொண்ணுங்கள்லாம் அவங்க பொண்ணுங்களாக தான் இருக்கும் பாவப்பட்டவங்க. இப்போ
இவங்களுக்கு புரியுது இதனால தான் எல்லா பொண்ணுங்களையுமே கொல்றாரு. அதுவும் குறி வச்சு இவங்களோட குழந்தைங்க தான் அப்படிங்கிறதுல வந்துட்டு கொல்றாருங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு. இப்போ எல்லாரோட நேமையுமே எடுத்திருப்பாங்க. ஸோ எல்லாரோட நேமையும் எடுத்து அவங்கவுங்க பொண்ணுங்களாம் இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்த்ததுல கிட்டத்தட்ட 14 பேரோட குழந்தைங்க எல்லாமே செத்து போச்சு. எல்லாத்தையுமே கொண்டுட்டாரு. ஒருத்தர் கூட பாக்கி இல்லை. 2 குழந்தைங்கன்னா 2, 3 குழந்தை இருந்தால் 3யுமே கொண்டு இருக்காரு. அதுலேயும் பையனை கூட விட்டு வைக்கல. பையனாக இருந்தாலும் கொண்டு இருக்கார். அதே மாதிரி ஒரு பொண்ணாக இருந்தாலும் கொண்டு இருக்காரு. இப்படி அவங்களோட பசங்க எல்லாரையுமே கொண்டுட்டு தான் இருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு 2 பேர் இருக்காங்க. அதாவது 15, 16 பேர் கிட்டேன்னு சொன்னாங்கல்ல. ஸோ அந்த 16 பேரில் இன்னும் 2 பேர் தான் 15, 16 அந்த 2 நம்பரில் உள்ளவங்க மட்டும்தான் இன்னும் அவங்களோட குழந்தைங்க மட்டும்தான் இன்னும் கொல்லாமல் இருக்கார். அந்த குழந்தைங்களையும் யாருன்னு இப்போ கண்டுபிடிக்கணும். இல்லைனா இப்போ அந்த பொண்ணுங்களையும் இவன் கொன்றுவான். பாவம் அப்பாவி பொண்ணுங்க என்ன செய்வாங்க, அவங்கள கொன்னுட்டு இவன் எதுக்கு இப்படி பாவத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேங்க் வந்துட்டு ரொம்ப இதாக இருக்குது. இப்போ நம்ம அவங்கள தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கிட்ட வந்துட்டு டேங்க் சொல்லவும் ஜேக்கியும் ஆமாம் நம்ம அவங்க கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க யார் என்னன்னு கொஞ்சம் விசாரித்து அவங்க வீடு அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். அந்த பொண்ணுங்களை சேஃப்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களும் வந்துட்டு இப்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களை தான் தேடி போக போகிறாங்க. ஸோ இந்த ரவுடிங்களையும் அப்படியே உள்ளே வந்துட்டு லாக் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு போகிறாங்க. எல்லாமே ஒரு எவிடன்ஸ் தானே, கண்டிப்பாக வேணும். கோர்ட்டில் வந்துட்டு காட்டணும்னா எவிடன்ஸ் வேணும் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு அப்படியே தான் அவங்க 2 பேரும் அந்த பொண்ணை தேடி போகிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த 15வது ப்ளேஸில் உள்ள அந்த ஆளோட பொண்ணுங்களை 2 பொண்ணுங்க. ஸோ அதை தேடி போகிறாங்க. இப்போது அந்த ஆளோட வீடு அட்ரஸையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போது அது வந்துட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் தான். அவன் வீட்டுக்கு இப்போ போகிறாங்க. போயிட்டு பார்த்தா அங்கே அந்த பொண்ணுங்க ஆல்ரெடி இறந்துட்டாங்க. கொன்று போட்டிருக்கு. ஸோ அந்த இடத்த வந்துட்டு அப்படி வந்துட்டு அந்த எல்லோ கலர் அந்த ரோப் வச்சு கட்டி அந்த இடத்தையே வந்துட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதான். டேங்க்கும் ஜெக்கிக்கும் என்ன செய்யனே தெரில. என்னடா அது நம்ம ஒன்று நினச்சிருந்தா இங்கே ஒன்று நடக்குது, அதுக்குள்ளேயும் முடிச்சிட்டானேடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். டைமை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்னும் ஒரு ஆளோட பொண்ணுங்க தான் இருக்குது. அந்த ஆளுக்கும் 2 பொண்ணுங்க தான். எப்படியாவது அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அப்படியே தலை தெறிக்க போகிறாங்க. அந்த ஆளோட அட்ரஸையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த பொண்ணுங்க இருக்காங்க, உயிரோட தான் இருக்காங்க. அவர் பார்த்துட்டு இன்னும் நல்ல வேலை இவங்களையாவது நம்மளால காப்பாற்ற முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் சேஃப்டி பண்ணுறதுக்காக அந்த 2 பொண்ணுங்களையும் கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஷன்லேயே வச்சுக்கிட்டாரு. அவங்க அப்பாட்ட எடுத்து சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த ஆள் புரிஞ்சிக்காமல் என்ன சார் பேசிகிட்டு இருக்கீங்க, ஏன் பொண்ணு எதுக்கு சார் கூப்பிட்டு போகிறீங்க, அதுவும் என் 2 பொண்ணுங்களையும் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் உட்கார வைக்கன்னு சொல்லிங்க, என் பொண்ணுங்களை ஸ்டேஷனில் உட்கார வைக்கிற அளவுக்கு அவங்க என்ன செத்த போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவன் மாதிரி நல்லவங்க எனக்கா பேசிக்கிட்டு ரொம்ப வந்துட்டு நியாய தர்மம்லாம் பார்க்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். எனக்கு வருது பாருங்கள் கோவம். அப்படி பலான்னு ஒன்று விட்டுட்டான். சொல்லிக்கிட்டே இருக்க, சும்மா பெரிய மயிர் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. உன் பொண்ணோட நிலைக்கு தான் சொல்கிறோம் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டு தான். அதோட அவ்வளோதான். அந்த ஆள் அப்படியே வாயை கப்பிச்சப்போ மூடிக்கிட்டாங்க. ஸோ இப்போ அந்த 2 பொண்ணுங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களோட ஸ்டேஷனில் அவங்களோட கேபின்லேயே வச்சுக்கிட்டாங்க. ஸோ வந்துட்டு இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிட்டுருக்குது. டைம் வந்துட்டு அப்படியே தான் ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காரு. பக்கத்தில் தான் ஜேகே உட்காந்துருப்பாரு. அந்த பொண்ணுங்களும் அப்படியே தான் உட்காந்துட்ருக்கோம். இப்போ வந்துட்டு தேங்க அப்படியே அந்த பொண்ணுங்களை பார்த்துட்டு சொல்லலாமா வேணாமா, எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஐயோக்கியன்னு சொல்லலாமா வேணாமான்ட்டு ஒரு மாதிரி அப்படியே வந்துட்டு யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்காரு. ஜேகே வந்துட்டு அப்படியே கண்ணை கட்டுறாரு, வேண்டாம் சொல்லாத அப்படிங்கிற மாதிரிட்டு. ஸோ வந்துட்டு தேங்கும் சரி அப்படிங்கிற மாட்டேன் அமைதியாக உட்காந்துக்கிட்டாரு. சரி சொல்லி அந்த பொண்ணுங்களை எது கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாய மூடிக்கிட்டார். ஸோ இப்போ அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போது நைட் டைம் கிட்ட ஆகிருக்கும். கிட்டத்தட்ட மிட் நைட் ஒரு 1 or 2 o'clock கிட்ட இருக்கும். அவங்க வந்துட்டு வீட்டுக்கும் போகலாம். அந்த பொண்ணுங்களே வீட்டுக்குள்ளே, இங்கே டைம் ஜேகே 2 பேருமே வீட்டுக்கு போகல. எல்லாம் வந்துட்டு இப்போ அவங்க அப்படியே வந்துட்டு அந்த ஸ்டேஷன்லேயே தான் இருக்காங்க. ஜேகேவும் சரி டேங்கும் சரி அந்த சேர்லேயே உட்காந்து மணிக்கு தூங்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் 2 பெஞ்ச் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு அப்படியே அவங்க தூங்கட்டும், அங்கே ஒரு கவுச் மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு அங்கே தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் ஒரு கவுச்சோ அதாவது டேங்கோட கேபினில் இருக்கும் இல்லையா ஒரு கவுச்சு, ஸோ அதையும் உள்ளே கொண்டு வந்து போட்டு 2 பேரும் அவங்க கண் பார்வையிலே வச்சுருக்காங்க. சரி நீ அங்கே தூங்கு, நீ இங்கே தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க விட்டாங்க. ஸோ அவங்க அப்படியே முழிச்சே தான் இருக்காங்க. 2 பேர் 12 மணி வரைக்கும் முழிச்சு தான் இருப்பாங்க. அந்த மனுஷனுக்கு எவ்வளோ நேரம் தான் முழிச்சிருக்க முடியும், தூக்கம் வந்து தானே செய்யும். ஸோ அதனால் ஒரு 12, 12:15 இருக்கும்போதே
இருக்கும்போது டேங் வந்து அப்படியே தூங்கியிருப்பார். ஜேகே நான் முழிச்சே தான் உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஒரு 2:00 கிட்ட இருக்கும். ஜேகேக்கு கண்ணு சொருகுது, பயங்கரமாக சொருகுது. அப்படியே வந்துட்டு அவர் செம்மையாக தூக்கத்துக்கு போயிட்டுருக்காரு. கண் அப்படியே சொருகிட்டு வருது. திடீர்னு பார்த்தா உள்ள ஒரு பிளாக் கலர் பிளாக் கலர் அவுட்ஃபிட்டு, ஃபேஸ் கூட தெரியாத அளவுக்கு அப்படி ஃபுல்லாக ஹைட் பண்ணி ஒரு ஒரு பர்சன் வந்து நிற்கிறான். அதுவும் அந்த பொண்ணுங்க கிட்ட வந்துட்டு நிற்கிறான். அப்படியே அவங்க கழுத்து பக்கத்தில் ஒரு கத்தி வச்சுட்டு நிற்கிறான். அவ்வளோதான், ஜேகேக்கு வந்த தூக்கம்லாம் பறந்து போச்சு. டக்குன்னு அப்படியே முழிச்சு பார்க்காரு. பார்த்தா அது அவரோட இல்லூஷன். அவ்வளோதான், அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. இதுக்கு மேலே தூங்கக்கூடாது, முழிச்சு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழிச்சிட்டே இருக்காரு. அப்படியே தான் கண்ணை விரிச்சு அப்படி தூங்காமல் அப்படி தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காரு மனுஷன். ஜேகேக்கு முடியல, அவ்வளோ தூக்கம் வருது. பட் இருந்தாலும் பொண்ணுங்க வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு அப்படியே இருக்காங்க. ஏன்னா எப்படின்னு தெரியும், எப்படியும் வந்துட்டு வருவார் அப்படிங்கிறது தெரியும். எப்படியும் இவங்களை வந்துட்டு கொள்ளணும் அப்படின்னு நினச்சிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கணக்கில் அவங்க இருக்காங்க. எப்படி பிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அலர்ட்டாக தான் இருக்காங்க. கொஞ்சம் கான்ஸ்டபிள்ஸ் அப்புறம் போலீஸ் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருக்காங்க, வந்தால் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகிட்ருக்குது. இப்போ ஒரு 2:30 2:40 கிட்ட இருக்கும். இப்போ ஒரு பர்சன் உள்ள நுழையிற மாதிரி இருக்குது, கையில் ஒரு கத்தியோட அப்படியே உள்ளே வந்துட்டு நுழையிறாருங்க. அப்படியே பக்கத்தில் அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு இந்த சைடு ஒரு பொண்ணு, அந்த சைடு ஒரு பொண்ணு படுத்துருக்கு, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ரைட் சைடு உள்ள பொண்ணுக்கிட்ட அப்படியே ஒரு ஆள் நிற்கிறாங்க. இங்கே ஜேகே வந்து செம்மையாக தூங்க வந்திருக்கும். லைட்டாக அப்படியே தூங்கியிருப்பார், கண்ணை மூடிட்டு இருந்திருப்பார். அதாவது படுக்கலை, கண்ணை மூடிட்டு அந்த சேரில் அப்படி சாஞ்ச மாதிரி உட்காந்துருப்பார். இப்போ கண்ணை அப்படியே லைட்டாக திறக்காரு. பார்த்தாங்க பர்சன் வந்து அப்படி கத்தியோடு நிற்காங்க. அவ்வளோதான், ஜேகேக்கு ஒரு மாதிரி நோ அப்படின்னு சொல்லி கத்திருப்பார். அந்த பொண்ணு டக்குன்னு அப்படியே எந்திரிச்சிட்டு, ஏன்னா அடுங்க மட்டும் எந்திக்கவும் அவர் கரெக்டாக கழுத்துக்கே பண்ணது. அவள் எந்திக்கவும் அவள் கையில் கிழிச்சிடுச்சு. ஆ ஆ வலிக்கே, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இப்போ கதற ஆரம்பிக்குது. அங்கே டேங் அப்படியே எந்திரிச்சிட்டு அந்த பர்சன் அப்படியே பிடிக்கிறாரு. அப்படியே லாக் பண்ணிட்டாரு, கழுத்தோடு பிடிச்சி லாக் பண்ணிட்டாரு. அவன் அப்படியே தட்டி விட்டுட்டு ஓடுறான். இப்போ 2 பேரும் அப்படியே தான் அந்த பர்சனை சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போது மிச்ச போலீஸும் அவங்க ஜீப்பெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு அங்கே அந்த பர்சனை தான் துரத்திட்டு வராங்க. இப்போ அந்த பர்சன் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டுன்னு குதிச்சு ஒவ்வொரு இடமா ஓடிட்டுருக்காரு. இப்போ அப்படியே தான் ஒரு வழியாக ஒரு முட்டு சொந்த மாதிரி எழுந்துருச்சு. அப்படியே எல்லா பக்கத்துலேருந்தும் லாக் பண்ணிட்டாங்க. ஜேகே ஒரு பக்கம், டேங் ஒரு பக்கம், அப்புறம் மிச்ச போலீஸ்லாம் ஒரு பக்கம்னு வந்து எல்லா பக்கமும் லாக் பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. அதனால் இப்போ அப்படியே தான் முட்டங்கால் போட வச்சு அப்படியே வந்துட்டு அவரோட பின்னாடி 2 கையும் வச்சு ஹேண்ட் கஃப் போடுறாங்க. போட்டு அப்படியே தான் நல்லா தூக்கிட்டு இப்போது ஜீப்பில் உட்கார வச்சு ஸ்டேஷனுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு இப்போது அப்படியே தான் லாக்கப்பில் வந்துட்டு போடுறாங்க. விட்டுட்டு இப்போ தான் ஒரு ஃபேஸில் உள்ள அந்த மாஸ்கே ரிமூவ் பண்ணுறாங்க. ஜேகே தான் அப்படியே வந்துட்டு ரிமூவ் பண்ணுறாரு. பார்த்தா அது பி தான். அவரால் நம்பவே முடியல. ட்வின்ஸ் அப்படியே ஒரு கொஞ்சம் கூட ஒரு டிஃப்ரெண்ட்டே தெரியாத அளவுக்கு இருக்காங்க 2 பேரும் பார்க்குறதுக்கு. இது டயாங்கோ அது வி அப்படிங்கிறது தெரியல, அந்த அளவுக்கு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு அவரும் பார்த்துட்டு, இவன் தான் அவன் தம்பியா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்க்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அப்பாவி பிள்ளைங்களை ஏன்டா கொன்ன அப்படிங்கிற மட்டும் ரொம்ப இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அந்த ஒரு பொண்ணுக்காக நீ அத்தனை பொண்ணுங்களை கொண்டிருக்கக்கூடாது வி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அப்படியே வந்துட்டு டயாங் வந்துட்டு வீட்டை வந்து அப்படியே கத்துறாரு. ஸோ வி வந்துட்டு அப்படியே செம்மையாக அழுக்க தான் வருது அவருக்கு. அப்படி கண்ணீரில் அப்படி ரொம்ப கண்ணீராக வந்துட்டுருக்கு. என்ன பேசுகிறேன், ஒரு பொண்ணுக்காக நான் அத்தனை பொண்ணையும் கொண்டேன், நான் அது கொன்னுதான் கண்டு தண்டமாக விட்டேன் அப்படின்னு உயிரோடு இருக்கும் போது நாய் குதிரை மாதிரி குதிரை வச்சாங்க. அப்போ அதுக்கு யார் பிராஜன் தேடுவா? அதுக்கு யார் பதில் சொல்லுவா? அதுக்கு தான் கொண்டேன், அதுக்கு தான் அவ்வளோ பெரிய கொண்டேன். உனக்கு ஒரு வாட்டி கூட நீ லவ் பண்ண அந்த பொண்ணோட ஃபேஸ் உனக்கு வந்துட்டு போகல இந்த பொண்ணுங்களை கொல்லும்போது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டைம் வந்து அப்படியே கேட்காரு. ஆனால் வியா அப்படியே நக்கலாக சிரிக்காரு. அவனுங்களுக்கு வரலல்ல, அவளை கொல்லும்போது அவனுங்களுக்கு கொஞ்சம் கூட வரல, ஞாபகம் வரல. நம்ம பொண்ணுக்கு இந்த வயசு தானே இருக்கும், அப்போ எனக்கு மட்டும் எப்படி வரும்? கொல்லதான் செய்வேன், அந்த 2 பொண்ணுங்களையும் நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. அவரோட மைண்ட்லேயே அவர் இல்லை, ரொம்ப வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகிருக்காருங்கிறது அழகாக தெரியுது. அந்தளவுக்கு இருக்கார். ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிட்டு ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஸ்டில் ஒரு மாதிரி இருக்கார். அவர் மாதிரி சைக்கோட்டிக் தனமாக பேசிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கார். ஸோ டேங்க் இது போல் பார்க்க முடியல. அவர் அப்படியே அந்த ஜெயில் கேட்டெல்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ அவரோட கேபின் போயிட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் எய்டாட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காரு. இப்போ அப்படி தான்
ஜேகே வந்திருப்பாரு. அப்படியே டேங்க பார்க்காரு. சரி விடுறா, ஃபீல் பண்ணாத, இவனை பிடிச்சிட்டோமே அது வர சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு டேங் அப்படி சொல்லுவோம். ஜேகேவும் அதான் நல்ல வேலை பிடிச்சிட்டோம், இல்லைன்னா என்ன இருக்கும். சரி அந்த பொண்ணுங்க எங்கடா, அவங்கள வீட்டில் விட்டியான்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேங் கேட்கவும் ஜேகே அப்படி யோசிப்பார். இது வீட்டில் விட்டானா, அவங்கள ஸ்டேஷனில் தானே விட்டுட்டு வந்தேன், இங்கே தானே இருக்கணும், ஏன் கேபினில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேபினுக்கு போய் பார்த்தாங்க. இருந்த 2 பொண்ணும் இல்லை. இங்கே உங்களுக்கு புரியலை, எங்கே போனாங்க ஐயோ. அப்படியே போயிட்டு அந்த மிச்ச போலீஸில் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்காங்க, நீங்கள் அந்த பொண்ணுங்களை பார்த்தீங்களா, எங்கே அவங்க வெளியே போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சார் இல்லை சார் அவங்க உள்ளே தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. சில போலீஸ் சொல்கிறாங்க, இல்லை சார் நாங்கள் உங்கள் கூட வந்துட்டோம், நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இப்போ அவங்க வீட்டுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டால் இல்லை அவங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லவும், என்ன சார் ஆச்சுன்னா அவங்க அந்த ஆள் வேறு ரொம்ப கத்துறான். அவ்வளோதான், இங்கே டேங்குக்கும் ஜெக்கிக்கும் என்ன பண்ணனே தெரியல, என்னது வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்படி தலையில் கை வச்சுட்டு உட்காடுறாங்க. அப்படியே கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டு டேங்க ஆஜர்படுத்துகிறாங்க. இந்த விஷயம் தான் இதனால தான் வந்துட்டு இந்த க்ரைம் நடந்துச்சு, அந்த பொண்ணை வந்துட்டு இங்கே தான் புதைச்சிருக்காங்க, அப்புறம் இவங்க தான் வந்துட்டு கடத்தி கொடுத்துருக்காங்க, இவங்களாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபுல் ரெக்கார்ட்ஸோட எல்லா வீடியோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தோடையும் வந்துட்டு இப்போ கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க. இப்போது அந்த ரவுடிங்கெல்லாம் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் கொஞ்சம் தான் தண்டனை, ஒரு 2 வருஷம் தான் ஜெயிலு. கடத்தி கொடுத்துருக்காங்க அவ்வளோதாங்கிறதுனால ஒரு 2-3 வருஷம் தான் ஜெயிலில் போட்டிருக்காங்க. அதுலேயே அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு அப்படி போட்டிருக்காங்க. இன்னொன்று அந்த ஒரு கைதியே வந்துட்டு தன்னால் வந்துட்டு சொன்னாங்கல்ல எல்லா விஷயத்தையும், ஸோ அதனால் வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் கம்மி தான், அவனுக்கு 2 வருஷம்னா இவங்களுக்கு 4 வருஷம் மிச்சவங்களுக்குலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க தண்டனை. ஆனால் அந்த பொண்ணை சீரழிச்சு கொண்ட அந்த 16 பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையுமே வந்துட்டு ஆயுள் தண்டனை கொடுத்துட்றாங்க. வெளியவே வர முடியாத அளவுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து அவ்வளோ பெரியும் உள்ளடக்க சொல்லிட்டாங்க. அவனுங்களாம் அப்படி கதறானுங்க, ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்படி பார்த்தா அவங்களுக்குலாம் தூக்கு தண்டனை கொடுத்துருக்கணும், ஆனால் ஆயுள் தண்டனை கொடுத்து அந்த கோர்ட்டை வந்துட்டு உத்தரவு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ அவ்வளோ பெரிய அப்படியே பிடிச்சி கொண்டு போகிறாங்க. அவங்க ஃபேமிலி அவங்க ஒய்ஃபுக்கெல்லாம் அப்படியே வந்துட்டு சீன் ஆகிப்போச்சு, இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இப்படி வெறுத்துட்டாங்க. அவங்க மூஞ்ச கூட பார்க்க பிடிக்காம அவ்வளோ பேர் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க, யாரையுமே பார்க்க கூட வர்றதில்லை, அந்த மாதிரி போயிட்டாங்க. ஸோ வந்துட்டு இப்போ அப்படியே தான் ஜேகேவும் டேங்கும் வந்துட்டு இப்போ அந்த 2 பொண்ணுங்களுக்கு தான் என்ன விடன்னு தெரில. இப்போ வந்துட்டு அங்கே கோர்ட்டில் வந்துட்டு ஜட்ஜ் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் கேட்டிருப்பார் அந்த 2 பொண்ணுங்களுக்கு என்ன விட, அவங்க உங்கள் கூட தானே இருந்தாங்க, என்ன பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப வந்துட்டு கொஸ்டின் கேட்காங்க, உங்களுக்கு செம்ம நெருக்கடியாகுது, ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜேகே வந்துட்டு சொல்கிறாரு, இல்லை சார் அவங்க எங்கள் கஸ்டடியில் தான் இருந்தாங்க, பட் நாங்கள் வந்துட்டு இவனை சேஸ் பண்ணி பிடிக்கிறதுனால எங்களால் பிடிக்க முடியாமல் போயிடுச்சு, என்ன பண்ணுன்னு தெரில சார், அவங்க எங்கே போனாங்கன்னு எங்களுக்கு தெரில, இவனை சேஸ் பண்ணி பிடிக்க போனதுனால அந்த பொண்ணுங்களை நாங்கள் கவனிக்க மாட்டோம். இது என்ன பதில், கோர்ட்டுக்கு இந்த மாதிரி தான் பதில் சொல்லிட்டீங்களா, கொஞ்சமாதிரி கேர்ஃபுல்லாக இருக்க வேணாமா, இப்போ அந்த பொண்ணுங்களுக்கு யார் பதில் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜட்ஜ் வந்துட்டு கத்துறாரு பயங்கரமாக கண்ணாபின்னான்னு. இங்கே டேங்குக்கும் தெரில ஜேகேக்கும் தெரில, என்ன செய்யனே தெரில, அப்படியே முடிச்சிட்ருக்காங்க. அந்த பொண்ணுங்களோட அம்மா தான் வந்துட்டு அப்படியே அழுதுட்டு நிற்காங்க. சார் ப்ளீஸ் சார், என் பொண்ணுங்களை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இப்போ அப்படியே அவங்க அழுதுட்டு சரின்னு அவங்க வீட்டுக்கு போய் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ வெளியே வந்துட்டு அவங்க 2 பேரும் அப்படியே புலம்பிட்டு தான் இருக்காங்க. அந்த அம்மாவும் வந்துட்டு இவங்ககிட்டையும் வந்துட்டு கேட்டுட்டு எப்படியாவது கண்டுபிடிச்சி கொண்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிட்டு போயிருக்கோம் வீட்டுக்கு. ஸோ இங்கே டேங்குக்கும் ஜேகேக்கும் என்ன செய்யனே தெரில, இந்த ஆங்கிளில் போய் கண்டுபிடிக்கணும்னு தெரில. ஏன்னா வியை வந்துட்டு பிடிச்சாச்சு, அப்படி இருக்கும்போது எங்கே அந்த பொண்ணுங்க போவாங்க, எங்கேயும் போயிட்டாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எங்கே போயிட்டாங்களா, என்ன ஆச்சு எதுவுமே தெரிலன்னு சொல்லிட்டு சரி அங்கே போய் நம்ம விசாரிப்போம், ஃப்ரெண்ட்ஸ் லவ் அந்த மாதிரி எதுனா இருக்கா அப்படின்னு விசாரிப்போம்னு சொல்லிட்டு அங்கே போய் விசாரித்தா ஒரு பொண்ணுக்கு மட்டும் லவ்வர் இருக்கு போல். அந்த பொண்ணு லவ்வர் வீட்லேயும் போய் விசாரிச்சாச்சு, வரலன்ட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டாலும் வரலன்ட்டாங்க. இதுக்கப்புறம் எங்கே போய் கேட்கனே தெரில, அந்த மாதிரி இருக்கு, அவங்களுக்கு எந்த பக்கமும் ஒரு க்ளூவும் இல்லை. இப்போது அப்படியே ஒரு சைடு, அதாவது இந்த சீனை கட் பண்ணி இன்னொரு சீன் பார்த்தோம் அப்படின்னா
இன்னொரு பக்கம் ஒரு பர்சன் நல்லா பிளாக் கலர் ஹுட்டி போட்டு ஃபேஸே தெரில ஃபுல்லாக ஹைட் பண்ணியிருக்கான். அப்படியே அந்த 2 பொண்ணுங்களையும் அப்படியே கட்டி வச்சு கை கால்லாம் அப்படியே கிழிச்சு அப்படியே பிளட்டாக ஒழியுது. அந்த மாதிரி அந்த பொண்ணுங்களை அப்படியே ரசித்து அப்படியே கொலை பண்ணுறான். அந்த பொண்ணுங்களை அப்படியே கொன்னுட்டு துண்டு துண்டாக அதே மாதிரியே வெட்டி பாக்ஸில் போட்டு அந்த பொண்ணுங்களோட அம்மா வீட்டுக்கு அப்படியே பார்சல் பண்ணிட்டான். அவ்வளோதான். அங்கே அந்த அம்மா வந்துட்டு மார்னிங் போல் எழுந்திரிச்சு வெளியே வந்துட்டு பேப்பர் பால் அந்த மாதிரி போடுவாங்களே, ஸோ அதை வந்துட்டு எடுத்துகிட்டு போகலான்னு வந்திருப்பாங்க. பார்த்தா அது கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருந்திருக்கும். என்னடா இது அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி படபடன்னு தான் இருந்திருக்கும். பொண்ணுங்களை வேற காணும், இது என்னது அப்படின்ட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் பயமாக தான் இருந்திருக்கும். இருந்தாலும் அந்த பயத்துலேயும் பதட்டத்துலேயுமே கூட அவங்க தொடர்ந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவ்வளோதான் கதறி அழுகுறாங்க. ஒரு பக்கம் வாமிட்டாக வருது, ஒரு பக்கம் அப்படி அழுது அப்படி கத்துறாங்க. அங்கே அப்படி போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஜேகேவும் டைமும் வந்துட்டாங்க. என்னடா நடக்குதுங்க, யாரா கொண்டது, அதே மாதிரி கொண்டிருக்காங்க, அவன் தானே கொண்டான், அப்புறம் இது யாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்றுமே புரியலை. அந்த பொண்ணையும் இப்படி கொண்டா அதுவும் ஒரு கேஸ் ஆகிப்போச்சு. இப்போ அப்படியே தான் கோர்ட்டில் தேங்காய் வந்து வி இருக்காங்களா, வியை வந்துட்டு இப்போது கொண்டு போயிட்டு ஆஜர்படுத்துகிறாங்க. அப்போ வந்துட்டு எல்லா கொலைக்குமே இவன் தான் காரணம்னு சொன்னால் அங்கே ஜட்ஜ் வந்துட்டு அதை ஒத்துக்க மாட்டேங்காது. அது எப்படி இவர் காரணமாக இருக்க முடியும், இவன் வந்துட்டு அங்கே வந்தாங்கிறதுக்காக இவனை பிடிச்சோங்கிறதுக்காக நீங்கள் அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா இப்போ இவனை பிடிச்சி வச்சுருக்கும் போது இவன் உங்கள் கஸ்டடியில் இருக்கும்போது தான் மிச்சம் 2 பொண்ணுங்களும் இறந்து போயிருக்காங்க. ஸோ அப்போ உண்மையான குற்றவாளி வேறு, நீங்கள் ஒழுங்காக தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. வியை வந்துட்டு ரிலீஸே பண்ணிட்டாங்க. இங்கே டேங்கும் ஜேகேக்கும் ஒன்றுமே புரியலை, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு மட்டும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்டு. 2 பேருக்கும் ஒன்றுமே புரியலை, என்ன நடக்குதுங்க அப்படின்னு மட்டும் செம்மையாக ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே தான் கோர்ட்டில் வந்துட்டு இப்போ வெளியே அப்படியே வந்துட்டு டேங் அப்படியே நக்கலாக சிரிச்சிட்டு வி இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிட்டு வெளியே வராரு. என்ன கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்களோ, குழப்பட்டோம், நல்லா அப்படியே கன்ஃபியூஸ்ட்லேயே இருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது, சரியா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். இப்போ டைம் நான் ஹேண்டை பிடிச்சிட்டு, ஏய் வி, உண்மையே சொல்லு, இதுக்கு பின்னாடி நீ மட்டும்தான் இருக்கியா, இல்லை வேறு யாரும் உங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். வீக்கி லைட்டாக கொஞ்சம் கை நடுங்குது. அப்போது டைமுக்கு புரியுது அப்போ யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வியானா அப்படியே திரும்பி பார்த்துட்டு, அப்படியெல்லாம் யாரும் இல்லை, நீ உன் வேலையை மட்டும் பார்க்குறியா டேம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே எடுத்து விட்டுட்டு அப்படியே போகிறாரு. இவங்க 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி முழிச்சிட்டே பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஓகேடா மிஸ், நான் இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பாட்டை பார்க்கலாம், அந்த ஆள் யார் அப்படிங்கிறத. உங்கள் கெஸ்ஸிங் எதுனா இருந்தால் சொல்லுங்கள், சரியா, அந்த மெம்பர் யாராக இருக்கும், அந்த பர்சன் வந்துட்டு யாராக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு எதாவது கெஸ்ஸிங் இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூடா, பை பாய்.